குழப்பங்கள்னு சொல்லலாம், முரண்பாடுகள்னு சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். எதிராளியாக இருந்தவர்கள் கூட்டாளியாகி விட்டார்கள். ஏமாளியோ கோமாளியோ ஆனது யார்? மக்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. மக்கள் எப்படி ஆகிட்டாங்கன்னா, நீ எவ்வளோ கொடுக்குறியோ கொடு, நீ எவ்வளோ கொடுக்குறியோ கொடு, நீ எவ்வளோ கொடுக்குறியோ கொடு, நான் யாருக்கு வேணுமோ நான் ஓட்டு போடுவேன். இப்படி ஒரு புதிய சிந்தனை தமிழ்நாட்டு. இது சரியான சிந்தனையா இல்லையாங்கிறது கேள்விக்குரியது. ஆனால் இலவசம் கொடுத்தா என்ன, ஏன் பணம் தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுச்சு. இதே கூட்டணியை கல்லாப்பெட்டி கூட்டணி, திமுக அறிவாலயம் பக்கம் யார் போனாலும் அவர் ஸ்டாலின் அவர்கள் கொள்ளையடித்த பணத்திலிருந்து ஒரு பங்கு கொடுத்து சேர்த்துக்கிறாரு அப்படின்னு இப்போ ஒரு மாதத்துக்குள்ளே தேர்தல் போது பேசுனேன். அதே கல்லாப்பெட்டி கூட்டணி தான் இங்கே வந்திருக்கு இப்போ. ஆமாம், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாஜகவை எப்படி மறுபடியும் எழுப்பிடணும்னா, அண்ணாமலை போன்ற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபாலோயிங் உள்ள ஒரு தலைவர் வந்தால் தான், மாநில தலைவராக வந்தால்தான் அது சாத்தியம். இல்லைன்னா அடுத்த 10 வருஷமோ 15 வருஷமோ ஆனாலும் பாஜக தமிழ்நாட்டில் இருக்கிறதுலேயே ரேஸில் கடைசியில் தான் நிற்கும். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை அலசு கொண்ட நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தராமன் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் ஜெய், சொல்லுங்கள். புதிய ஆட்சி அமைந்திருக்கிறது. நம்ம எதிர்பார்க்காத ஒரு திருப்பம். ஒன்று திமுக வரும் பல பேர் சொன்னாங்க, இல்லை அதிமுக இருக்குன்னு பல பேர் சொன்னாங்க. இதையெல்லாம் மீறி தாவேகா வந்திருக்கு. ஒரு 108 சீட்டு 107 சீட்டில் வந்திருக்காங்க. இப்பொழுது அவர் ஆட்சி அமைத்து நேற்று இன்று எல்லாம் அவர் நேற்று எல்லா தலைவர்களையும் பார்த்து பேசிட்டு வந்திருக்கிறார். இன்று கூட பார்த்திங்கன்னா 700க்கும் மேற்பட்ட மதுபான கடைகளெல்லாம் நான் மூடியிருக்கேன், டாஸ்மாக்ன்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. ஸோ இன்னும் சிறப்பாக இருக்குமா அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ஆட்சி வரும்போது, திமுகலாம் ஆட்சிக்கு வரும்போது பல்வேறு நலத்திட்டங்களாக அறிவித்தாது, அதுக்கப்புறம் அதை தோய்வடைந்தது அதெல்லாம். அதே மாதிரி இப்போ தாவேகாவோட ஆட்சி இப்போ வந்திருக்கு, பல்வேறு திட்டங்கள்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கு, சிங்கப்பெண் திட்டமெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? முதல்ல ஒரு பெரிய தமிழ்நாட்டில் திமுக அதிமுக என்ற மாறி மாறி ஒரு திராவிட மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிலிருந்து வெளியாகின்னு சொல்லும்போது திராவிட மாடலுக்கு சம்மந்தமே இல்லை விஜய் கட்சிக்குன்னு சொல்ல முடியாது. பல விஷயங்களில் திமுக உடைய கொள்கைகள் பல அநேகமாக 90% அதே தான் இவங்களும் வச்சுருக்காங்க. ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அப்படியே வச்சுருக்காங்க. கார்பன் காப்பின்னு சொல்லுவோம், ஜெராக்ஸ்ன்னு சொல்லலாம். அதை தாண்டி மூன்றாவதாக ஒருவர் வர முடியும். 2016 மக்கள் நல கூட்டணி எல்லாம் சேர்ந்து பலர் சேர்ந்தோம். பிசிக, கம்யூனிஸ்ட்டு, மதிமுக எல்லோரும் சேர்ந்துமே ஒன்றும் பெருசாக வரல. அதே மாதிரி இதுவும் ஏதோ கொஞ்சம் வாக்குகள் வாங்குவார், சீட்டுகள் வாங்குவார் என்று எதிர்பார்த்த நிலையில் பொதுவாக எல்லா மீடியா நம்ம உட்பட அப்படி தான் எதிர்பார்த்தோம். ஆனால் ஆட்சி ஆல்மோஸ்ட் பிடிக்கிற அளவுக்கு, ஏன்னா 100 சாண்டி 108 அது 108 இல்லை, அதை சேர்த்தா கூட 108 வெற்றி தானே. 108 வெற்றிங்கிறது மிகப்பெரிய வெற்றி. பட் அதே சமயம் அவருக்கு ஒரு பெரிய சவாலாக அமைந்தது அந்த இடைப்பட்ட ஒரு 10-12 சீட்டு தான். அதில் அவருக்கு அது சரியா தவறா என்பது இனிமேல் போக தான் தெரியும். அவசரமாக காங்கிரஸுடைய உதவி நாடினார். அவங்களும் உடனே ஏற்கனவே அவங்க தேர்தலுக்கு முன்னால் தாவேகா பக்கம் போகணும்னு 90% போயிட்டாங்க. கடைசி நிமிஷத்தில் அன்னை சோனியா அவர்கள் சொல்லி சிதம்பரம் மூலமாக திமுக எப்படியோ அதை ரீட்டைன் பண்ணாங்க. அப்போது அந்த அடிப்படையில் காங்கிரஸ் தொண்டர்கள், காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு அந்த தாவேகா பக்கம் போகணுங்கிறத எண்ணம் ராகுல் காந்திக்கும் அப்படி தான் இருந்தது. ஸோ அதில் ராகுல் காந்திக்கும் சோனியா அவர்களுக்குமே கருத்து வேறுபாடு இருந்ததுன்னு முன்னால் கூட பேசியிருக்கோம் நம்ம. அந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ ராகுல் காந்தி இதை சப்போர்ட் பண்ணார். ஆனால் தான் அவர் நிறைய அந்த பதவி ஏற்றத்துக்கு வந்தார். முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை இப்போது எதிராளிகளாக இருந்தவர்கள் இப்போது கூட்டாளிகளாக ஆகிவிட்டார்கள். அது விசிகாவோ இல்லை 2 கம்யூனிஸ்ட் கட்சியோ IUMLO. இன்னொன்று அவர் வாரிசு அரசியல் கூடாது என்றார். அப்படின்னா காங்கிரஸு நமக்கு தெரியும், ஒரே குடும்பம்தான். அதுக்கப்புறம் சாதி ரீதியான மத ரீதியான அரசியல் நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னார். அந்த பிஜேபியை மதவாத கட்சி என்று சொன்னார். ஆனால் இப்போ முஸ்லீம் லீக் உள்ளே இருக்குது. அப்புறம் சாதி ரீதியான கட்சி என்று பாமகவை தேர்தலின் போது விமர்சித்தார். ஆனால் இப்போ விசிக உள்ளே இருக்குது. இப்படி பல என்ன சொல்கிறது முரண்பாடுகளுடன்
ஆமாம், குழப்பங்கள்னு சொல்லலாம், முரண்பாடுகள்னு சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். எதிராளியாக இருந்தவர்கள் கூட்டாளியாகி விட்டார்கள். ஏமாளியோ கோமாளியோ ஆனது யார், மக்களா அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி இருக்குது. இதையெல்லாம் தாண்டி ஒரு ஒரு புதிய வரவாக ஒரு ஆட்சியை ஒரு நடிகர் என்ற நிலையிலிருந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு 108 சீட்டு பிடிச்சாரு. அதுக்கு வந்து சோஷியல் மீடியாவை வந்து மிகப்பெரிய அளவில் அவர் வந்து ரொம்ப வருஷமாக கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. அது வெளியில் தெரியாத அளவுக்கு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 42,000 வாட்ஸ்அப் குழுக்களை அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிறான செய்தி கூட வருது சார். நான் ஒரு நாளைக்கு 2000 வீடியோ போல் வந்து, அதுவும் வந்து வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு எதிராக பொதுவாக கருதப்படும் வந்து துருக்கி அந்த மாதிரி நாடுகளிலிருந்து கூட, ஸ்ரீலங்கா, லண்டன், பொதுவாக அந்த மாதிரி நாடுகளிலிருந்து எல்லாம் கூட, ஏன்னா அங்கே அப்லோட் பண்ணால் தெரியாது, இங்கே அப்லோட் பண்ணால் யார் அப்லோட் பண்ணால் என்ன ஏதுன்னு தெரியும். இப்போ திமுக ஐடிவிங்க என்ன பண்ணாலும், திமுக ஐடிவிங் தான் இருக்கிறதுலையே நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் மிக பலமான ஒரு ஐடிவிங் அப்படின்னு ஒரு நினைப்பில் இருந்தோம். ஆனால் அதை வந்து இவர் முறியடித்திருக்கிறார். அதுவும் சைலண்ட், வெளியில் தெரியாத அளவுக்கு அமைதியாக செய்திருக்கிறார். அதுடைய வெற்றி தான் என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றி. சினிமா முகம் என்பது அது இயல்பான, இல்லைன்னா 129, 126, 121 வந்து பிரச்சார கூட்டங்கள் பண்ண சீமான், அடுத்தது வந்து எடப்பாடி, விஜயகாந்தே வரும்போது கூட இவ்வளோ பெரிய ஒரு ஓப்பனிங் கிடைக்கல. இல்லை, அவங்களாம் அவ்வளோ நாள் வந்து போய் பரப்புரை பண்ணபோது இவர் 18 நாள், அதுலேயும் வந்து 8 தான் வந்து பரப்புரை, பாக்கி 10 வெறும் ரோட் ஷோ தான். அதில் வந்தது வந்து அப்போ விஜய் என்ற முகம் ப்ளஸ் இந்த சோஷியல் மீடியா. இதை தாண்டி திமுக மீதாக இருந்த அந்த ஒரு எதிர்ப்பலை, அந்த அந்த வெறுப்பலை, பெண்கள் பாதுகாப்பு, கஞ்சா போதை, அப்புறம் சட்ட ஒழுங்கு, இந்த மாதிரி விஷயங்கள் உள்ளது. அப்போ பணமெல்லாம் வந்து நிறைய செலவு பண்ணாங்கன்னு, இப்போ விஜய் கட்சியில் கூட 1500 கோடி ரூபாய் செலவு பண்ணதாக சில செய்திகள் வருகின்றன. திமுக 10,000 15,000 செலவு பண்ணாங்க கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. திமுக செலவு பண்ணக்கூடிய கட்சி, எவ்வளவு பண்ணாங்கன்றது வேணால் நமக்கு தெரியாதே தவிர நிறைய இடத்துல கொடுத்தாங்கன்றது தெரியும். அதையெல்லாம் மீறி மக்கள் வந்து எப்படி ஆகிட்டாங்கன்னா, நீ எவ்வளோ கொடுக்குறியோ கொடு, நீ எவ்வளோ கொடுக்குறியோ கொடு, நீ எவ்வளோ கொடுக்குறியோ கொடு, நான் யாருக்கு வேணுமோ நான் ஓட்டு போடுவேன். இப்படி ஒரு புதிய சிந்தனை தமிழ்நாட்டு, இது சரியான சிந்தனையா இல்லையாங்கிறது கேள்விக்குரியது. ஆனால் இலவசம் கொடுத்தா என்ன, ஏன் பணம் தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது ஒன்றும் அது சரி தவறு என்று நாம் சொல்வதில் அர்த்தமில்லை. யதார்த்தத்தை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம எவ்வளவு அது வந்து தவறுன்னு சொன்னால் கூட, இப்போ தவறுன்னு சொன்ன சீமானுக்கு என்ன ஆனது, இலவசங்கள் தவறு என்று சொன்ன சீமான் மக்கள் என்ன ஆதரவு கொடுத்தாரு. இதுதான் வந்து நடந்தது. இப்போ அவங்களுக்கு வந்து முதல்ல வந்த முதல்வருக்கும் விஜய் அவர்களுக்கும் அவருடைய குழுவிற்கும் அனைவருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ளும். சார், இந்த 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிந்த உடனே வந்து இவர் 108 சீட் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே வந்து இவர் முதல்வர் ஆகிடுவார் அப்படின்ட்டு பேச்சுவார்த்தை நடக்கும்போது, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கலாம், 3வது ஒரு நபரை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு முடிவு செய்யப்பட்டதாகும். இப்போ எடப்பாடியை சிஎம் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டதாகும். அவர் இல்லை திருமாவளவனை நம்ம சிஎம் ஆக்கலாம் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டதாகும். இந்த விஷயத்தில் வந்து கம்யூனிஸ்டுக்கு வந்து பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி பரவியது. இல்லை இது வதந்தி அப்படின்னு ஆர்எஸ் பாரதி இன்றைக்கி சொல்கிறாரு. அதேமாதிரி சிவி சண்முகம் போட்டவரெலாம் சொல்கிறாங்க. ஆனால் திருமாவளவன் அவர் ட்விட்டர் பக்கத்திலே சொல்லியிருக்காரு, இது மாதிரி 2 பேரும் அணுகினார்கள், நான் தான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு ஒரு ஊர்ஜிதமான செய்தி? திருமாவளவன் சொல்கிறாரு, கம்யூனிஸ்ட் கட்சியோட பொதுச் செயலாளர் பேபி சொல்கிறாரு ஆமான்றாங்க, ஆனால் இவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அவர் இல்லைன்னு சொல்லிவிட்டு, அதுவும் இங்கே சென்னையிலேருந்து சொன்னால் அது வந்து சரியாக கேட்காதுங்கிறதுனால அந்த பதவி பிரமாணம் அந்த சமயத்தில் டெல்லி போயிட்டார் திருமாவளவன். ஆமாம், டெல்லியிலேருந்து சொன்னால் கொஞ்சம் தெளிவாக கேட்கும், டெல்லினாலே ஒரு மரியாதை அப்படிங்கிறதுனால டெல்லி போனாரா, எதனால் டெல்லி போனார் நமக்கு தெரியல, சொன்னார், அதெல்லாம் ரைட்டு. இது இந்த திமுக அதிமுக இருவரும் சேர்ந்து ஆட்சி அமைப்பது, எடப்பாடியை முதல்வராக்குவது என்பது வதந்தி என்று இன்று எடப்பாடி கூட பேசியிருக்கிறார். அதுடைய அந்த 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 விஷயத்துடைய அந்த கருத்து, அந்த எண்ணத்துடைய விளைவு தான் சிவி சண்முகம் தலைமையிலான ஒரு குழு வந்து அதிமுகவிலிருந்து, அதாவது இப்போ தாவேக ஆதரவு நிலை இருக்கிற ஒரு குழப்பம் வந்து இப்போ நிற்கிது. வருவோம். அதுக்கு முன்னால் வந்து இது உண்மை இல்லை வதந்தின்னு எடப்பாடி பக்கமும் சொல்கிறாரு, ஆர்எஸ் பாரதி இப்போ சொல்கிறாங்க. ஆனால் நான் வேறு சில நிகழ்வுகளில் பேசியிருந்தேன். எனக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம்
திமுக அப்படி ஒரு முடிவு எடுத்து, அதாவது திமுக அதிமுகவுக்குள்ளே அப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டு விட்டதாகவும், எடப்பாடியை முதல்வராக வைத்துவிட்டு துணை முதல்வராக உதயநிதி அப்படி கொண்டு வரலாம், அப்படி இல்லைன்னா வெளியிலிருந்து திமுக ஆதரவு, இந்த இரண்டையும் வந்து ஸ்டாலின் அவர்களே இதை வந்து ஏறத்தாழ ஏற்றுக்கொண்டதாகவும், பெங்களூரிலிருந்து கலைஞருடைய மூத்த மகளான செல்வி அவர்களும் கனிமொழி அவர்களும், கனிமொழி எம்பி அவர்களும், மூக்க அழகிரியுடைய மகள் கயல்வழி அவர்களும் வந்து இங்கே வந்து மாப்பிள்ளைக்கும் பிள்ளைக்கும் அண்ணியாருக்கும், முன்னாள் முதல்வரின் மனைவியார் துர்கா அம்மையாருக்கும் செமித்தியாக டோஸ் விட்டு என்ன தப்பு பண்ணுறீங்க, நீங்கள் என்ன வந்து முடிவெடுக்கிறீங்க, திமுக அதிமுகவும் ஒன்றா என்ன, போன வாரம் வந்து அவர் வந்து இவர் ஏதோ பாலிடால்னு திட்டினார், இவர் வந்து பதிலுக்கு கொத்தடிமைன்னு திட்டினார், இவங்க மாறி மாறி திட்டிகிட்டு இருந்தாங்க. பல பேர் எவ்வளோ திட்டியிருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர், இவ்வளோ வருஷமாக திட்டிகிட்டு இருக்கோம், போன வாரம் வரைக்கும் திட்டியிருக்கோம். இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு வகையில் அதிகாரத்தில் பங்குடனோ இல்லை வெளியில் இருந்து ஆதரவுடனோ இருந்தால் மக்கள் வந்து நம்மளை எப்படி மதிப்பார்கள்? அப்போ நீங்கள் அதாவது இந்த விஜயை ஆட்சியில் அமர வைக்கக்கூடாது என்று உதயநிதிக்கு ஏதோ ஒரு கருத்து இருப்பதால் அது காரணம் என்னவாக இருக்கும், அது காரணத்தெல்லாம் விட்டுருவோம், அது தனிப்பட்ட காரணமாக என்ன காரணம்னு தாண்டி அப்படிப்பட்ட ஒரு காரணத்துக்காக நீங்கள் வந்து கடைசியில் இவ்வளோ காலமாக கட்டி காத்த திமுக என்ற ஒரு பெரிய ஒரு ஆலமரத்தை வந்து வெட்டி வீழ்த்து விடுகிறீர்கள் அப்படின்னு ஒரு ரொம்ப கோவப்பட்டதாகவும், அதில் அப்போ வந்து உடனடியாக வந்து உதயநிதியும் அவர் சபரீசன் 2 பேருமே இதில் அப்செட் ஆகி கிளம்பி வெளியில் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்னென்னால் ஸ்டாலின் அவர்கள் மிகவும் விரக்தி அடைந்து இப்படி ஒரு குழப்பமான நிலை இருக்கிறதுனா, அந்த நிலையில் தான் இந்த நம்ம என்ன சொல்கிறது, இந்த சின்ன கட்சிகள் விசிக இவங்களெல்லாம் கம்யூனிஸ்ட்லாம் கூப்பிட்டு, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐயுஎம்எல் வந்து நாங்கள் தாவேக ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, சிபிஎம்மும் ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இவங்க 2 பேரும் தான் கொஞ்சம் விசிகாவும் சிபிஐயும் தான் கொஞ்சம் அப்படி யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இப்படியா அப்படியாங்கிற மாதிரி. அவர்களையும் சேர்த்து போகிறதா நீங்கள் போங்க, ஏதாவது நிபந்தனை இருந்தால் நீங்கள் அங்கே பேசிங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க, ஆனால் கொள்கை கூட்டணி அப்படிங்கன்னு நாங்கள் தொடரும்னு இவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தார். இது இப்போ என்ன எப்படி இருக்குன்னா, மாப்பிள்ளை விஜய் தான், ஆனால் சட்டை என்னதுன்னு திமுக சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவருடன் யாரெல்லாம் கூட்டணி இருந்தார்களோ இதே கூட்டணியை வந்து கல்லாப்பெட்டி கூட்டணி, திமுக அறிவாலயம் பக்கம் யார் போனாலும் வந்து அவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து கொள்ளையடித்த பணத்திலிருந்து ஒரு பங்கு கொடுத்து சேர்த்துக்கிறாரு அப்படின்னு இப்போ ஒரு மாதத்துக்குள்ளே தேர்தல் போது பேசுனேன். அதே கல்லாப்பெட்டி கூட்டணி தான் இங்கே வந்திருக்கு இப்போ. ஆமாம், இது ஒரு பக்கம் நடந்திருக்கிறது. அவரை பொறுத்தவரை எப்படியாவது கிடைத்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுறக்கூடாது. கவர்னர் ஆட்சின்னு வந்ததுன்னா அது 6 மாதம் போயிடாமா, 6 மாதம் மட்டும் இல்லை, 3 வருஷம் வரைக்கும் கொண்டு போகலாம். ஆக்ஷன் பண்ணி 3 வருஷம் மேக்ஸ், இது வரைக்கும் எனக்கு தெரிந்த வரையில் 3 வருடம் வரைக்கும். அப்படி ஏதாவது வந்ததுன்னா நமக்கு வாய்ப்பே கிடைக்காமல் போய்விடும், சூழ்நிலை மாறிவிடலாம், மறுபடியும் திமுக எழுந்து வரலாம், அதிமுக எழுந்து வரலாம், மக்கள் மனம் மாறலாம். கவர்னர் ஆட்சின்னு வந்தது. அப்போ திருமாவளவனை முதல்வராக்க முயற்சி நடந்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லப்படுதா? எடப்பாடியை வந்து முதல்வராக்குவதற்கும் ஒரு முயற்சி, அதுக்கப்புறம் அது ஒரு கால் ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் பொது வேட்பாளராக திருமாவளவனை கொண்டு வரலாம். அப்போ திமுக அதிமுகவுக்கு 2த்துக்கும் பொதுவாக வரும் ஒரு பட்டியல் சமூகத்தினர் அப்படின்னு இதெல்லாம் பேசப்பட்டது உண்மை. ஆனால் நான் சொன்னேன், திமுக குடும்பத்தில் ஏற்பட்ட அது குழப்பம்னு சொல்லுதா இல்லை திருத்தம்னு சொல்லுதா, குழப்பத்தினால் ஏற்பட்ட திருத்தம் அப்படி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த ப்ரப்போசல் ட்ராப் ஆயிடுச்சு. அப்போ அங்கே ஆனவுடனே இதோடைய ரியாக்ஷன் அங்கே எங்கே வந்துருச்சுன்னால், ஏற்கனவே வந்து செங்கோட்டையன் அவர்கள் இந்த தேர்தலை ஒட்டி வேலுமணி, சிவி சண்முகம் போன்றவர்களை வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. எடப்பாடி அவர்கள் பிடிவாதமாக நம்ம அந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா நமக்கு லாங் டேர்மில் நம்ம கட்சி டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு எடப்பாடி ஏற்றுக்கொள்ளவில்லை, பிடிவாதம் பிடித்தார். பிடிவாதம் வந்து சரியா இல்லையா அப்படிங்கிறது வேறு விஷயம். அவருடைய எண்ண ஓட்டத்தில் வந்து இப்போ நம்ம கொடுத்தோம்னா நமக்கு நம்ம கட்சிக்கு இருக்கக்கூடிய பலம் வந்து பலவீனமாயிடும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை எதிர்த்திருக்காரு. அப்படி எதிர்க்கும்பொழுது இவர்கள் அதோடைய விளைவு இன்னைக்கு தெரியுது. அந்த புதுச்சேரியில் நடந்த கூட்டத்தில் 47 பேர் போய் எடப்பாடிக்கு வந்து சட்டமன்ற தலைவர் என்று கையெழுத்து போட்டுறாங்க. உண்மை அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த ரிசார்ட்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் பிரச்சனைகள் ஆரம்பம்.
ஏனென்றால் இவருக்கு சவால்கள் அதிகம். யாருக்கு? விஜய் அவர்களுக்கு. என்னென்னா எந்த சமயமும் வந்து இந்த திமுகவிலிருந்து வந்த கூட்டணி கட்சிகள் இப்போ என்ன சொல்கிறாங்க, கொள்கை அளவில் இன்னும் நாங்கள் திமுகவோட தான் கூட்டணி, ஆனால் இங்கே வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்னு சொல்லும்போது எந்த நேரமும் அவர்கள் ஆதரவை விலக்கிக் கொள்ளலாம். அது திமுக சொல்லியும் ஏன்னா வந்து திருமாவளவன் வேறு என்ன சொன்னார், வரும்போது நான் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் சொல்லி முன்னாள் முதல்வரிடம் சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட அனுமதி வாங்கி கொண்டு வந்தேன். அப்போது எந்த நேரமும் திமுகவிடம் லகான் இருக்கிறது, இழுத்தால் வந்து ஆட்சி கவிழ்ந்து விடும் அப்படிங்கும்போது அது விஜயுடைய எண்ண ஓட்டம் இன்றைக்கி இப்படி இருக்குது. ஆனால் வந்து அப்போ காங்கிரஸையும் வந்து நம்ம வந்து விடக்கூடாது. இப்போ காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரு பெரிய ஒரு விவாகரத்துன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மோசமான இதுக்கப்புறம் அவங்க இண்டி கூட்டணியிலேயே வந்து தாவேகாவை கொண்டு வரணும்னு பேசுகிற அளவுக்கு வந்துடுச்சு. ராகுல் காந்தியை நேரம் வந்துட்டார். இதெல்லாம் நடந்தது. இதோடைய விளைவுகள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சி.வி. சண்முகம், இவர் விஜயபாஸ்கர், அவர் வேலுமணி, இவங்க கிட்டத்தட்ட 36 எம்எல்ஏக்கள் தனியாக சந்தித்தார்கள். 2 நாளாக சந்திச்சுட்டு இருக்காங்க. நேற்று சட்டமன்ற தலைவர், எதிர்க்கட்சி தலைவருங்கிற இதில் எடப்பாடி அவர்களை ஆதரித்து ஒரு 17 பேரும், இவர் வேலுமணி அவர்களை ஆதரித்து ஒரு 30 பேர், 30 சொச்சம் 30. ஆனால் இன்னும் அது வந்து நம்பர் 32 வந்தால் தானே சார் அது வந்து அதான் 32 தாண்டணும். ஆமாம். இதில் ஏன் வந்து இந்த குழப்பம் அப்படின்னு சொன்னால், இந்த 47 பேரில் அவர் எடப்பாடி சட்டமன்றத்துக்கு வரும்போது 11 பேர் கூட வந்தாங்க. இவரோட 30 பேர் கூட வந்தாங்க உள்ள. வழக்கமாக எல்லோரும் ஒன்றா உள்ளே போவாங்களாம். இப்போ தனித்தனியாக பிரிந்து வந்தார்கள். அப்போ 30, 11, 41ன்னா என்ன அர்த்தம்னா 6 பேர் வந்து இங்கேயும் இருக்கான், இங்கேயும் இருக்கான், எங்கே போகிறதுன்னு தெரியாத ஒரு இதில் இருக்கான். எது ஜெயிக்குதோ அந்த பக்கம் போயிடலாம். அது வழக்கமான ஒரு அரசியல் இதில் இருக்குது. அதுதான் அந்த வித்தியாசம். ஆனால் 32 பேர் தாண்டினா தான் அந்த 2/3 அந்த கட்சி தான். இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, கொறடா நியமித்து அந்த கொறடாவை மீறி வாக்களித்தால்தான் வந்து கட்சி தாவல் அந்த தடை சட்டம் வரும். கொறடா நியமிக்கலை. எங்கே? புதுச்சேரியில் மீட் பண்ணும்போது பண்ணியிருக்கணும். எதனால் பண்ணலைன்னு தெரியல, பண்ண முடியலையான்னு தெரியல. இவங்க இப்போ இந்த சி.வி. சண்முகம் இந்த அணியில் வந்து விஜயபாஸ்கர் அவர்கள் தான் கொறடான்னு சொல்கிறாங்க. அவர் வந்து நான் தான் பொதுச் செயலாளர், பொதுக்குழுவை கூட்டாமல் எடப்பாடி வந்து எதுவும் நீங்கள் வந்து எப்படி உங்களுக்கு அந்த அதிகாரத்தை, யாருடன் கூட்டணி என்பதை முடிவு செய்கிறதுக்கு உங்களுக்கு யாருக்கு, சி.வி. சண்முகத்துக்கு என்ன அதிகாரம் இருக்குதுன்னு கேட்குறாரு. இவங்க வந்து திமுகவோட கூட்டணி நீங்கள் சேருவதாக பேசி கொண்டிருந்தீர்களே, அப்போ பொதுக்குழு கூட்டினீங்களான்னு இவங்க கேட்குறாங்க. இல்லை, அது வந்து வதந்தின்னு அவர் சொல்கிறார். ஸோ இப்போ எது உண்மை எது இல்லை என்பது அவரவர்களுக்கு தான் தெரியும். பொதுமக்களுக்கோ மீடியாக்களுக்கு கூட எல்லா பத்திரிகையிலையும் டிவி சேனல்லையும் திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறாங்கன்னு வந்தது. இது வந்து ஒன்றும் ஏதோ கிசுகிசுவாக வந்ததுன்னு இல்லை, வெளிப்படையாக தான் வந்தது. எங்கேயோ ஏதோ பேசப்பட்டு இருக்க வேண்டும். அதுவும் திமுக குடும்பத்தில் வந்து இந்த மாதிரி உட்குழப்பம் ஏற்பட்டது என்பது எனக்கு நேரடியாக 1 to 1 வந்த செய்தி. அப்படி இருக்கும்பொழுது இது உண்மையாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யூகம் தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ என்னன்னால் நாளை, அதாவது எல்லாருடைய பார்வையும் எங்கன்னா, நாளை வந்து பெரும்பான்மை வரும்பொழுது அந்த திமுக கூட்டணி கட்சிகளுடைய பெரும்பான்மையில் ஆட்சி தாக்குப்பிடிக்கும். ஜேசிடி பிரபாகர் வந்து ஒரு அனுபவமுள்ள, அவர் சபாநாயகராக வந்திருக்காரு, விஷயம் தெரிந்தவர், இந்த விவரங்கள்லாம், அந்த ப்ரொசீஜர்லாம் தெரிஞ்சவர். ஆனால் இவர்கள் பிரிந்து வாக்களித்தால் அதிமுகவில் ஒரு பக்கம் எதிர்க்கலாம். எடப்பாடி அணியினர் அது 11 பேரா 17 பேரா எவ்வளோ பேரோ அவங்க பிரிந்து வாக்களிக்கலாம். இல்லை அவர்கள் வெளிநடப்பு செய்யலாம். அந்த சமயத்தில் வெளிநடப்பு செஞ்சாலும் கிட்டத்தட்ட ஆதரவு மாதிரி தான் மறைமுகமா. இவர்கள் வந்து சி.வி. சண்முகம் இந்த 30 பேர்னு 30ன்னு சொல்கிறோம், 32 இருக்கலாம், 30 பேர் நீங்கள் 30 இருக்கட்டும், ஒரு கால் 32 இல்லாமல் 30 தான் அப்படின்னா கூட, இப்போ இவர்கள் ஆதரவு தெரிவித்தால் இவர்களை வெளியிலிருந்து நீக்க வேண்டும் என்றால் கொறடா நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். கொறடாவே நியமிக்கப்படாமல் இவர்களை வந்து கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி, ஏன்னா அதான் கொறடாவுடைய வாக்கை மீறி, அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனை மீறி வாக்களித்தால் தான் நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும். அப்படியும் எடப்பாடி அவர்கள் நடவடிக்கை எடுக்கலாம் இந்த குழு மேலே. பட் அது நீதிமன்றத்துக்கு போய் அது முதல்ல வந்து எங்கன்னா சபாநாயகர் இவர்கள் ஆதரவு, நாளை ஒரு கால் சி.வி. சண்முகம் அது 30, 32, 36 ஏதோ ஒரு எண்ணிக்கையில் ஆதரவு தெரிவித்தால் அந்த ஆதரவை அவர் வந்து
கணக்கில் ஏற்றுக்கொள்கிறாரா? இல்லை சரி, இப்போது மகாராஷ்டிராவில் இதே போல் ஒரு சம்பவம் தான் நடந்துச்சு. சிவசேனா உடையும் போது ஷிண்டே வரும்போது ஷிண்டேவை தான் ஆதரிச்சாங்க இல்லையா? அப்போ இது மாதிரி பார்த்தோம்னா இப்போ வந்து சிவி சண்முகம் நமக்கு பார்க்குற வழி பார்த்தீங்கன்னா, அவர் தாவேக்கு ஆதரிச்சானா அவங்க இன்டைரக்டாக காங்கிரஸ் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். சிவி சண்முகத்தோட நிலைப்பாடு. இப்போ வந்து எடப்பாடி வந்து பாஜக கூட்டணியில் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு நிலைப்பாடு பார்க்கலாம். இப்போது பாஜக எந்த முடிவு எடுக்கும் சார்? இப்படி சிவி சண்முகத்தை ஆதரிக்கலாம்னு நினைப்பாங்களா, இல்லை எடப்பாடி ஆதரிக்கலாம்னு நினைப்பாங்களா? இப்போ சிவி சண்முகம் இப்போ ஒரு பேச்சுக்கு வாதத்திற்கு நம்ம சொல்கிறோம். ஏன்னா என்ன நாளைக்கு நடக்க போகுதுன்றதை நீங்களும் நானும் தெரியாது நமக்கு. ஒரு 32 36 பேரோ வந்து ஆதரிக்கிறாங்கன்னு வைங்க. காங்கிரஸுக்கு வந்து 2 பேர் அமைச்சர் கொடுக்குறதா இருந்தாங்க, பேசப்பட்டது. அவர் ராஜேஷ்குமாருக்கும் விஸ்வநாதனுக்கும். இந்த முதல் லிஸ்ட்டில் அவங்கள சேர்க்கல. இந்த 10 பேர் விஜய் உட்பட 9 அமைச்சர்கள் இருந்தாங்க இல்லையா, அதில் வந்து சேர்க்கல. எனக்கு கிடைத்த தகவலில் அவசரப்பட்டு அவங்க 2 பேரையும் வந்து அமைச்சராக்க வேண்டாம் காங்கிரஸ்லன்னு சொல்லி விஜய்க்கு வந்து கூட இருப்பவர்கள் யார் ஆலோசனை சொல்கிறார்களோ, யாரும் நிறைய பேர் சொல்கிறாங்க, யார் சொல்கிற ஆலோசனையோ அது வந்து அவர் வந்து கேட்டுக்கிட்டு நிதானித்து போகலாம். எப்போ வேணாலும் கொடுக்கலாமே, இப்போ ஒரு வாரம் பொறுத்து கூட 10 நாள் பொறுத்து கூட கொடுக்கலாமே. அமைச்சர் கொடுக்குறது அது வந்து கொடுக்கலாம்னா அதுலேயே வந்து காங்கிரஸில் அந்த 5 பேரில் தாரகைன்னு ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க வந்து எனக்கு தான் கொடுக்கணுங்கிறாங்க. இன்னொரு பெந்தகோஸ் அவர் கிறிஸ்தவர் ஒருவர், அவர் வந்து எங்களுக்கு கொடுக்கணுங்கிறாரு. இப்படி சிஎஸ்ஐ அந்த மாதிரி வந்து குழப்பங்கள் இருக்குது. ஆனால் இப்போ அவசரப்பட்டு காங்கிரஸுக்கு கொடுக்க வேண்டாம். ஏன்னா எந்த நேரமும் வந்து திமுக ஆதரவு கட்சிகள், திமுக கல்லாப்பெட்டி கூட்டணின்னு சொல்லக்கூடிய அந்த கல்லாப்பெட்டி கூட்டணி வந்து திடீர்னு ஆதரவை விலக்கிக்கிட்டாங்கன்னா, இப்போது சிவி சண்முகம் குழு வந்து 30 32 36 கொடுத்தால் கவலையே பட வேணாம். இந்த 1 2 இப்போ கூட ஒரும்போது தான் நான் டிவியில் பார்த்தேன், அமமுகவில் அவர் மன்னார்குடி காமராஜ், நான் கூட சில நிகழ்வுகளில் நன்னிலம்னு மாற்றியதை வழக்கமாக காமராஜன் ஒன்று பேர் அதுதான் வந்தது. இவர் மன்னார்குடி காமராஜ். இந்த மன்னார்குடி காமராஜ் வந்து இவரை முதல்வரை ஆதரித்து விஜயை பேசினதுனால கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே ஒரு கையெழுத்தெல்லாம் போட்டு அது இல்லைன்னு சொல்லி வீடியோலாம் எடுத்து போட்டு அப்போயே எல்லாருக்கும் தெரியும் அவர் இங்கேயும் கையெழுத்து போட்டார். அப்புறம் எங்கே கூப்பிட்டு சொல்லும்போது இல்லைன்னா எங்கள் கையெழுத்து இல்லைன்னு சொல்லிட்டாருன்றது வீடியோன்னு வேறு சொன்னாங்க. ஆமாம் இப்போ தான் எது வேணாலும் சொல்லலாம். நீங்கள் நானும் இப்போ பேசுகிறது வந்து நாளைக்கு யாராவது இது 2 பேரும் பேசவே இல்லை, இது ஏன்னு கூட யாராவது சொல்லலாம். இது இப்போ வந்து பழக்கமாக போயிடுச்சு. இந்த ஒரு சூழ்நிலையில் இப்போ கொறடா வந்து இல்லாமல் இது கட்சித்தாவல் தடை சட்டம் எந்த பக்கமும் வந்து யாரும் எடுக்க முடியாது. எடப்பாடி குழுவினர் வந்து சிவி சண்முகம் குழுவினர் மீதோ இல்லை வைஸ் வர்சா அந்த பக்கமோ எடுப்பதற்கு வாய்ப்பில்லைன்னு சொல்கிறத விட அது எவ்வளோ தூரம் சட்டபூர்வமாக நிற்கும்னு தெரியாது. அதை இப்பொழுது முதல்ல முடிவு பண்ணுறது வந்து சபாநாயகர் ஏற்றுக்கொள்கிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை தாண்டி அது உயர்நீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் இப்படி ஒரு இது. ஆக அதிமுகவில் பொதுக்குழுவை கூட்டி தான் இதை முடிவு செய்ய வேண்டும்னா, இன்றைக்கி சட்டசபையில் ஓட்டு போடுறதுங்கிறது பொதுக்குழு கூடிலாம் நடக்க போகிறதில்ல. இது நடந்ததாக தான் இருக்கும். பொதுக்குழுலேயும் இதே பிரச்சனை வந்ததுனால் அங்கே யாருன்னா இப்போது அதிமுகவின் ஏக்நாத் ஷிண்டே சிவி சண்முகமா என்ற கேள்வியில் தான் வந்து நிற்குது. ஆமாம். ஸோ பாஜக யாரை சார் ஆதரிக்கும்? அது அங்கே தான் நான் வர்றேன். நீங்கள் அந்த கேட்ட கேள்விக்கு தான் வர்றேன். காங்கிரஸை தாமதப்படுத்தி அங்கே அமைச்சர்கள் 2 பேர் இப்போ கொடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம், நிதானிப்பதற்கு காரணம், இவங்க வந்துட்டாங்கன்னா காங்கிரஸ் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணமாக இருக்கலாம். நான் அதுதான் எண்ணம். அதனால் காங்கிரஸ் வெளியில் அனுப்பிச்சிருவாங்கன்றது என்னுடைய கருத்து இல்லை. அவ்வளோ சீக்கிரம் ராகுல் காந்தியெல்லாம் கூப்பிட்டு பதவி பிரமாணம்லாம் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம். ஆனால் இது நாள் வரை ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எடப்பாடி அவர்களுக்கும் பாஜக அதான் கொஞ்சம் கருத்து வேற்றுமை. கூட்டணியில் இருந்தாலும் அவங்க கேட்ட தொகுதி கொடுக்கல, போல வரல அப்படிங்கிற வருத்தங்கள்லாம் இருந்தது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலுமணி அவர்கள் வந்து இவர்கிட்ட அவர் ஜேபி நட்டா அவர்கள், அமித்ஷா அவர்கள்லாம் வரும்பொழுது இதில் ஜக்கி வாசுதேவுடைய அந்த ஆசிரமத்தில் போய் சந்தித்ததெல்லாம் வந்து வெளிப்படையாக பத்திரிகைகளில் வந்த தகவல். அப்படி இருக்கும்போது பாஜக வந்து வேலுமணி, சிவி சண்முகம் இவங்க குழுவை ஆதரிப்பது என்றால் அது காங்கிரஸ் ஆதரிக்கும் இடத்தில் பாஜகவிற்கு என்ன வேலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்படி பாஜக ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் அந்த இடத்தில் காங்கிரஸ் இருக்குமா என்பதும் ஒரு இப்படி மாற்றி போட்டு கேட்டிங்கன்னா இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. இது வந்து இதுக்கு முடிவு வந்து நாளைக்கு சட்டமன்றத்தில் முதல்ல பெரும்பான்மை, அது என்னை பொறுத்த வரைக்கும் எப்படியா இருந்தாலும் பெரும்பான்மை வந்துடும், இல்லைனாலும் வந்துடும்.
அதற்கப்புறம் எவ்வளவு நாள் வந்து ஆட்சி தாக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது, எப்படியோ தாக்கு பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நம்மளும் யாராக இருந்தாலும் ஆட்சிக்கு வந்தால் ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும், ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற வகையில் தாக்கு பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் சவால்கள் அதிகம். என்னன்னு கேட்டால் நிறைய வந்து திமுக அமைச்சர்களுக்கு எதிரான வழக்குகள் இருக்குது. இப்போ கேஎன் நேரு அந்த சம்மந்தப்பட்ட வழக்கு, கேஎன் நேரு பேரில் நாங்கள் எஃப்ஐஆர் போட சொல்லியே தவிர அந்த விஷயத்தில் போட சொல்லியிருக்கோம். செந்தில் பாலாஜி இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு சிபிஐ வழக்கு வேண்டாம்னு சொன்னது தள்ளுபடி ஆகிடுச்சு. இப்போ இங்கே வந்துருச்சு. இந்த மாதிரி நிறைய இருக்குது. இன்னும் இப்போ திமுக அமைச்சர்கள் மீதெல்லாம் இப்போ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா சிலை கடத்தல் விஷயத்தில் பொன்மாணிக்கவேலு வந்து அவர் வந்து என்னை இம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. யானை ராஜேந்திரன் வழக்கறிஞர் போட்ட வழக்கில் 41 சிலைகள் திருட்டு போனதான வழக்குகளுக்கான ஆதாரங்களே போலீஸ் ஸ்டேஷனில் எங்கேயுமே இல்லை. இந்த புகாருடைய விவரங்களே இல்லை. ஆமாம், எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணல. ஆனால் வந்து கொடுத்த புகார்களுடைய ஆதாரங்கள் எல்லாமே காணும். இதை வந்து உச்சநீதிமன்றத்தில் அவங்க நாகரத்னா மாண்புமிகு அவங்க வந்து அவங்க மகாதேவன் இந்த அமர்வு வந்து இதை வன்மையாக கண்டித்து 2018 உச்சநீதிமன்றம் சில உத்தரவுகள் போட்டிருக்கு. தமிழ்நாடு அரசுன்னு அவங்க சொல்லுது. திமுக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ வந்து பொன்மாணிக்கவேல் இதற்கான ஆதாரங்கள் வந்து நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் காணும் தேட வேணாம், என்கிட்ட இருக்குது. அவர் சிலை கடத்தல் ஐஜியாக தானே இருந்தார். ஆனால் நான் கொடுக்குறேன்னு சொல்லும்போது அவரை இம்ப்ளீட் பண்ணுறதுக்கு யானை ராஜேந்திரனை ஏற்றுக்கொண்டதுனால இப்போது சேர்த்துட்டாங்க. இது நிகழ்வு. இந்த நிகழ்வின் விளைவு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதுக்கு யாரோ காரணமாக இருந்திருக்க வேண்டும். ஒரு அறநிலையத்துறை அமைச்சரோ இல்லை அதிகாரிகளோ. இவர்கள் யார்? ஒன்று திமுகவை சார்ந்தவர்கள், இல்லை திமுக அனுதாபிகள், திமுகவிற்கு உதவ வேண்டும் என்று நினைத்தவர்கள். ஏன்னா திருடினவங்க அவங்க நம்ம சொல்லலை. அந்த வழக்கை வந்து சரியான முறையில் கையாளாமல் எஃப்ஐஆரே பதிவு பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்ற அர்த்தத்தில். சார், இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து திமுகவோட பி டீம் தாவேகா அப்படின்னா வந்து அண்ணாமலையிலேருந்து எல்லாமே சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பாஜகவில் இருக்கிற பலரும் இப்போ வச்சிருக்கிற அபிப்பிராயம் என்னென்னா வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், நைனா நாகேந்திரன், எல் முருகன் இவங்க 4 பேரால் தான் வந்து கட்சி சரியாக செயல்படவில்லை. அண்ணாமலையை திருப்பி கொண்டு வந்தால் திருப்பி அதே எழுச்சியோடு வந்து பாஜக செயல்படும்ன்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பேசும்போது அண்ணாமலை கூட ஒரு 10 ஆண்டு காலத்தில் நம்ம திருப்பி வந்து பல்வேறு சிஸ்டம் தான் சரி பண்ணி கொண்டு வரணும்னு சொல்கிறாரு. ஸோ அண்ணாமலையோட செயல்பாடுகள் பாஜக எப்படி சார் இருக்கும்? இல்லை, என்னை பொறுத்தவரை இப்போ வந்து நீங்கள் இந்த 4 பேர் சொன்னீங்களே, இது வந்து பாஜக தலைமையுடைய அபிப்பிராயன்றதை விட பொதுமக்களோட அபிப்பிராயமே அதுதான். இவங்க 4 பேர் சேர்ந்து கடைசியில் ஒன்றுமே விளங்கலையே. பாஜக 27 ஒரே ஒரு தான் இடம் பெற்றுது. அதுவும் 900 இல்லை, அது அந்த போஜராஜனும் ஏதோ பாஜகனால தான் வெற்றி பெற்றார். இல்லை, அவர் அந்த உள்ளூரில் கொஞ்சம் ஓரளவுக்கு செல்வாக்கு உள்ளவருங்கிறதுனால, அந்த படகர் இனத்தை சேர்ந்தவருங்கிறதுனால அவருக்கு வந்து கிடச்சி எப்படியாவது ஒரே ஒரு சீட்டு. அவர் ஒன்றும் பிரபலமான தலைவர் ஒன்றும் இல்லை. அவர் வாழ்த்துக்கள் அவருக்கு. இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாஜகவை வந்து எப்படி மறுபடியும் எழுப்பிடணும்னா அண்ணாமலை போன்ற ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபாலோயிங் உள்ள ஒரு தலைவர் வந்தால் தான், மாநில தலைவராக வந்தால்தான் அது சாத்தியம். இல்லைன்னா அடுத்த 10 வருஷமோ 15 வருஷமோ ஆனாலும் பாஜக வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்கிறதுலையே ரேஸில் கடைசியில் தான் நிற்கும். இப்போ அந்த சூழ்நிலையில் மத்திய தேசிய பாஜக என்ன முடிவெடுக்க? அவர் 19ஆம் தேதி தான் வராரு. யார்? அண்ணாமலை வந்து அமெரிக்காவிலேருந்து 19ஆம் தேதி வராருன்னு சொல்லி செய்தி. அது எப்போ அறிவிச்சா மறுநாளை கூட மாற்றிக்கிட்டு உடனே வந்துடலாம், அது வேறு விஷயம். ஆக பாஜகவிற்கும் அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த கட்சியை வளர்க்கணுன்னா அப்படின்னா இப்போ இன்னொன்று பாஜகவுக்கு என்னன்னால், இந்த 2 குழுவாக பிரியுது இல்லையா? எடப்பாடி ஒரு குழு, சி.வி. சண்முகம் ஒரு குழுன்னு. உண்மையில் சொல்லப்போனால் பாஜகவுக்கு வந்து கொஞ்சம் அண்மை இணக்கமாக இருக்கிறது வந்து வேலுமணி சண்முகம், இந்த சி.வி. சண்முகம் குழு தான். எடப்பாடி எப்பொழுதுமே கொஞ்சம் பிடிவாதமாக இருந்தார் என்று ஒரு பேச்சு உண்டு. அப்போது இந்த சூழ்நிலையில் அவர்கள் யாரை ஆதரிக்கப் போகிறார்கள்? சி.வி. சண்முகம் அமைச்சருக்காக ஆசைப்பட்டு தான் அங்கே பேசிகிட்டு இருக்காரு. செந்தில் பாலாஜியோட 1/2 மணி நேரம் என்ன பேசுனீங்கன்னு சொல்லி எடப்பாடி கேட்குறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே காங்கிரஸ் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி ஆட்சியை சி.வி. சண்முகம் இந்த குரூப் அந்த ஆதரிக்கும் பட்சத்தில் அதற்கு பாஜகவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பது ஒரு கேள்விக்குறி. இவங்களுக்காக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அங்கே காங்கிரஸ் உட்கார்ந்துருக்கு. காங்கிரஸுக்காக இவங்கள வேண்டான்னு சொன்னால் எடப்பாடி அவர் பாஜகவோட ஒரு ஹாட் அண்ட் கோல்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார் எப்பவுமே. இப்போ பாஜகவுக்கும் இது வந்து ஒரு டெஸ்ட்டுங்கிற மாதிரி. அதை தமிழ்நாட்டை பொறுத்தவரை
கட்சியை வளர்க்குறதுங்கிறது அடுத்தது. முதல்ல இன்றைக்கி என்ன நிலை எடுப்பது? வேலுமணி, சி.வி. சண்முகம் இவர்களே ஆதரிப்பதா? அப்போ ஆதரிப்பதுங்கிறது அப்போ அவர் நிலையை வந்தால் என்ன ஆகும்? விஜய்க்கு பலம், அதாவது முதல்வர் தாவேகாவிற்கு பலம். ஏன்னு கேட்டால் 30க்கு மேற்பட்ட இவர்களுடைய ஆதரவு. இந்த 2-1-2ன்னுலாம் வந்து போய் கெஞ்சி 4 பேர் சமாளிக்க ஒருத்தர் சமாளிச்சு அது போயிடலாம். மட்டும் இல்லை, அவங்ககிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கிறத விட இவங்களுக்கு இப்போ ஏற்கனவே எனக்கு கிடைத்த தகவலில் சி.வி. சண்முகம் தரப்பில் வந்து ஒரு 5 அமைச்சர்கள் வேணும்னு சொல்லி பேசி கேட்டிருக்காங்க. துணை முதல்வரும் கேட்குறாங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல 5 அமைச்சர்கள்னு ஒன்று பேசுனதாக சில தகவல்கள் சொல்கின்றன. இந்த மாதிரி வரும்பொழுது பாஜக இந்த குரூப்பை ஆதரிக்குதுன்னா அதில் காங்கிரஸ் இருக்குதே, இந்த ஆடு புலி புல்லுக்கட்டு மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இதுக்கு நடுவில் விஜயுடைய ஆட்சி வந்து அந்த இலவசங்கள் வந்து மொத்தம் 4.5 லட்சம் தான், 4.5 லட்சம் கோடி தான் பட்ஜெட்டே. அதில் சம்பளம், பென்ஷன், இந்த 10 லட்சம் கோடிக்கு வட்டி ஒரு 70,000 கோடி சொச்சம் அப்படின்னா அதுவே பாதி போயிடுச்சு. பாக்கி உள்ள 2-2.5 லட்சம் கோடியில் இவர் வந்து 336 வாக்குறுதி கொடுத்தாரு. அதில் 33 வந்து இலவசங்கள். அதுலேயும் முக்கியமாக ஒரு 14 பெண்கள், இந்த மீனவர்கள், இந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம், மாணவர்கள்லாம் வந்து அதெல்லாம் எடுத்தால் அது மட்டுமே அந்த 2.5 லட்சம் கோடி சரியாக போயிடும். அப்போ எந்த துறைக்குமே வந்து பணம் இல்லை சார். இப்போ பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வழக்கம் போல் வந்து ஏற்கனவே அதுக்காக வழக்கெல்லாம் சந்திச்சிருக்காரு. இந்த சனாதனம் ஒழியட்டும் அப்படின்ற விஷயத்த சொன்னால தான் பல்வேறு வழக்குகள்லாம் அவர் மேலே பாஞ்சுது வட இந்தியாவிலலாம். இப்போ திருப்பி வந்து இன்றைக்கி சட்டசபையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பேசி முடித்தோன்னே சனாதனம் ஒழியட்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு விஷயத்தை. அதுக்கு வந்து முதல்வர் விஜய் அவர்கள் வந்து கோட்வேர்டு அக்செப்டன்ட் மாதிரி கும்பிட்டு ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? உதயநிதி அவர்கள் அப்படி சொல்வது நமக்கு ஆச்சரியம் இல்லை. அவர்கள் வந்து இப்படி சொல்லி தான் வந்து திராவிட மாடல்னு சொல்லிட்டு இருக்காங்க. வழக்குகள் வந்தாலும் அவங்க சொல்லுவாங்க. அதை நம்ம ஒன்றும் பெரிய அதிர்ச்சியாக இல்லை. விஜய் அவர்கள் ஆதிக்கிறான்னா கொஞ்சம் நீங்கள் கவனித்து பார்க்கணும். வந்தே மாதரம் முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தேசிய கீதம், அதுக்கப்புறம் தமிழ்த்தாய் வாழ்த்துன்னு வந்தபோது அதற்கு திமுக தரப்பிலிருந்து விமர்சனங்கள் வந்த உடனே ஆதவர்ஜுனா என்ன சொல்லிட்டாரு, இனிமேல் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதல்லன்னு. ஆனால் உண்மை என்னென்னா பிப்ரவரி மாதத்துலேருந்து இந்த 2026 விதிமுறை வந்து மத்திய அரசு வந்து இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் முதல்ல வந்து ஆளுநர், ஜனாதிபதி வர நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம், தேசிய கீதம் அந்தந்த மாநில, பாரதியார் பாடும்போது கூட வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் சொன்னார். ரெண்டையும் விட்டு கொடுக்காமல் சொன்னார். வந்தே மாதரத்தினால மாநில தாயை விட்டுல, தமிழ் தாயை விட்டுல, தமிழ் தாயை வந்ததுனால வந்தே மாதரத்தை விட்டுல. அன்றைக்கி சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் வந்து ரோட்டில் வந்து வெள்ளைக்காரன் அடிக்கும்போது வந்தே மாதரம்னு கத்துனாங்க, தமிழ்நாட்டிலையும் உட்பட. அன்றைக்கி வெள்ளைக்காரர்கள் வந்து வந்தே மாதரம் என்ற வார்த்தைக்கு பயந்தார்கள். இன்று கொள்ளைக்காரர்கள் பயப்படுகிறார்கள். கண்டிப்பாக சார், அப்படி வச்சுக்கோங்க. இல்லை என்ன எதுக்காக சொல்ல வந்தானா, அவர் உதயநிதி சொல்கிறாரு விஜய்னா முதல் நாள் வந்து ஆண்டவன் மீது ஆணையாகன்னு பதவியேற்றவர்கள் மறுநாள் சட்டமன்றத்தில் உளமாறன்னு மாற்றிட்டாங்க. அப்போது விஜய் வந்து அந்த திராவிட மாடலை எதிர்த்து நாம் வந்து எதுவும் வந்து புதுசாக பண்ணிடக்கூடாது, நம்மளை உடனே பாஜக ஆதரவாளர் சங்கின்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கிறதுனால நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுகவுடைய பி டீமாகவோ மினி திமுகவாக தான் செயல்பட போகிறேன் என்கிற ஒரு இண்டிகேஷனை கொடுக்குறாரு இந்த சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்கிறது. இப்படி ஒரு சூழ்நிலையில் விஜய் தாக்கு பிடிப்பாரா? கண்டிப்பாக சார், அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து மிகப்பெரிய கேள்வி இருக்குது. தாக்கு பிடிச்சி நல்லாட்சி கொடுக்கணுங்கிறது நம்மளுடைய நல்லெண்ணம். நடப்பது நல்லதாக இருக்கட்டும். கண்டிப்பாக சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி எடுத்து மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி, வணக்கம்.